ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்கம் மார்க்கெட்டிங்கோட இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு காங்கிரீட் போல் யூஸ் பண்ணி ஃபென்சிங் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம காலையிலே மெட்டீரியல்லாம் லோட் பண்ணிட்டு அப்படியே ஃபென்சிங் பண்ணுற ப்ளாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபென்சிங் பண்ண போகிற ப்ளாட்டோட பவுண்டரி. இந்த பவுண்டரியில் தான் நம்ம காங்கிரீட் போல் யூஸ் பண்ணி ஃபென்சிங் பண்ண போகிறோம். காங்கிரீட் போல் வித் 5 feet ஹைட்டு செயின் லிங்க். அப்புறமா என்னன்னா, ஃபென்சிங் பண்ற ஒரு பவுண்டரி சைட்ல பக்கத்துல ஒரு பிளாட், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்து, அப்ப அதுல உள்ள திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அப்ப அந்த திங்ஸ் எல்லாம் அவங்க அதை எல்லாம் எடுத்து மாத்திட்டு இருந்தாங்க. அதுவும் முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம வந்து லெவல் பார்த்து ஃபென்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு வேண்டி நம்ம கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து அதில் வந்து ஸ்டோன் பில்லர் பதில் காங்கிரீட் பில்லர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த 1-2 கார்னர்ல வந்து அவங்க ஸ்டோன் பில்லர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, ஒரு பவுண்டரி தெரியறதுக்கு வேண்டி. நம்ம அதையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி காங்கிரீட் பில்லர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். காங்கிரீட் பில்லர் ஃபிக்ஸ் பண்ணும்போது 5 feet ஹைட் நமக்கு வந்து தரைக்கு மேல கிடைக்குது. அந்த 5 feet ஹைட்டை வந்து செயின் லிங்க் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அந்த 5 feet ஹைட்டு கடையில் நம்ம வந்து 3 லைன் பிளைன் ஒயர் போடுறோம். 3 லைன் பிளைன் ஒயர் எதுக்கு போடுறோம்னா, அப்பதான் ஃபென்சிங் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டிஃபா நிற்கும். அந்த ஹைட்டு கடையில 2 போலுக்கு இடையில உள்ள கேப் வந்து 10 feet வருது. அந்த 10 feet கேப்ல வந்து என்ன ஆயிடும்னா, ஃபென்சிங் கொஞ்சம் லூஸா இருக்கு. அது வந்து ஸ்டிஃபா நிற்கிறதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓவரால் லென்த்துக்கு வந்து நம்ம வந்து 3 லைன் பிளைன் ஒயர் போடுவோம். இந்த பிளைன் ஒயர்ல நம்ம செயின் லிங்கையும் கூட டைப். அப்புறம் மெயினா வந்து நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்றது வந்து அந்த கார்னர் சப்போர்ட் வந்து இப்ப நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். என்னன்னா, கார்னர் சப்போர்ட்னு சொல்றது நீங்க வந்து கீழே ரொம்ப தாத்து கொடுத்தாங்க. கார்னர் சப்போர்ட் கொஞ்சம் ஹைட்டா கொடுக்கணும். ஹைட்டா கொடுத்தாதான் அந்த பவுண்டரி ஸ்ட்ராங் நமக்கு இருக்கும். கார்னர்ல எந்த அளவு நம்ம சப்போர்ட் கொடுக்குமோ அந்த அளவு நம்ம ஃபென்சிங்கை டைட் பண்ணி கட்டலாம். அப்புறம் அப்படியே பிளைன் வேற போட்டோம், ஃபென்சிங் எல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லா ஒர்க்கும் முடியும் போது இதுதான் ஃபுல் ஒர்க் முடியறதுக்குள்ள வீடியோ. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. நம்ம அப்படியே அதை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இந்த மாதிரி ஃபென்சிங் ரிலேட்டடா என்ன ஒர்க் இருந்தாலும் நீங்க தங்கம் மார்க்கெட்டையும் கான்டாக்ட் பண்ணுங்க. அது போல ஃபென்சிங் மெட்டீரியல், காங்கிரீட் பில்லர், ஸ்டோன் பில்லர், ஜிஐ செயின்லிங், நைலான் கோட்டட் செயின்லிங், டாடா பார்பர், டாடா செயின்லிங், இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே தங்கம் மார்க்கெட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஹோல்சேல் கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மேனுஃபேக்சர் கம் செல்லர். ஸோ எங்ககிட்ட நீங்க வந்து பெஸ்ட் ரேட்ல பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்க. குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸுமே இருக்குது. சைஸும் கரெக்டா இருக்கும் நீங்க கேட்கறது. அதனால நீங்க எந்த ஃபென்சிங் ரிலேட்டடா என்ன மெட்டீரியல் வேணும்னா தங்கம் மார்க்கெட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்தாலும் இல்ல எந்த டவுட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. பிளாட்டுக்கு ஃபென்சிங் ஒர்க் பண்ணணுமா இருந்தாலும் தங்கம் மார்க்கெட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்கில்டு லேபரை வச்சு உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுப்போம்.